சரலா மாதிரி இருக்கிறேன் சூப்பரா இருக்கிறேன் சேகதானே சேகதானே ரகசிய சேகதானே சின்ன சின்ன தொப்புள்ள வந்து வச்சுக்கடா என்ன தெரியல கை அங்க போகுது அம்மாமா ஒரு நேரம் கூட இருக்க மாட்டேன் குட்டி கார்ப்பரேஷன் ஒண்ணு யார் கருப்பா ஐ வந்துச்சா சூப்பராயா அது மகுது கண்ணுக்கு தெரியுமா யாரா யாடா உம்மா தாடி இறக்குவா டேய் அப்ப திரும்பி பாரு டேய் என்னடா ஓ அவ சுச்சிட்டு ஆண்டாலே ஆ தெரியாது நீ கூட கேட்டு ஏய் கைவா அம்மியறா மாமா நீ அறியாது போய் மாமா 18 வயசு உனக்கு ஆமா என்றும் 16 உனக்கு அவ்வளவுதான் இளம ஊஞ்சல் டிங் டிங் ஆடிங்க ஆடிங்க தாங்கிட்டு டேய் இங்க பிடிக்காதடா வீ மொத்தம் இப்போ வீ போய் பாடியா ஓ அதுக்கு தான் உன்னை அமிச்சுக்கிறாரு படு பக்கத்துல இவரு சொல்லிய அதெல்லாம் கிடையாது யார் சொன்னாலும் படுன்னு உனக்கு துட்டு ஒன்மானவா இல்ல அவ பேச்சுவார்த்தை நடத்துறியா நாயா படு வந்தது படு முடுறா போடக்கா வந்தது படு ஐயோ அதுமா அடி பாய் கோமன மேல வந்து தொங்குதா ஐயா அது கோமன பரமர போல பாய் தாத்தா மேல கோமன சி நா ஐயோ நா சௌ சௌ பாக்குது படிப்பார் ஈசு போடு கை பிடிச்சி ஈசி மாமா ஈசி மாமா ஈசி கை பிடிச்சி ஆனா அந்த நாடகம் வச்சா உங்களுக்கு ஜாலியா எனக்கு இப்போ சீன் கிடைக்க மாட்டேன் வச்சுக்கிறாச்சுக்குவேன் எண்ணெய்ல ஒண்ணுதான் காத்து போடு மாமா அப்ப கால போடாத ஐயோ கேமரா எம்மா எங்க அம்மால கட்டிட்டானே நீ கவுனியே கடித்தானே ஒரு அறியாத பொண்ணை கேளவு கெடுத்தானே குளித்தானே போடவை ஜாக்கெட் ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையா இது வேள்வியில கூப்பிடாது வாயில அசிங்கமா இருக்குது ஒரு நாட்டு மன்னர் அந்த வேலை செஞ்சா நாட்டு மக்கள் அவனை காரி துப்ப மாட்டாங்க நாட்டுக்காரி அப்ப ஆரம்பத்துல சொன்ன அரண்மனை அவளை தங்க வைக்காத சொல்லிட்டு இதுக்காக தான் பிளான் பண்ணீங்க அவளை தங்க வச்சீங்க நீ அந்த நாட்டுக்காரி நல்லா பாருங்க கட்டி போட்டீங்க அப்ப தெரியலையா திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சு எதுக்கு பாய்ந்த குழப்பம் உங்களுக்கு இருக்குது ஜென்மம் நல்ல ஐயோ கெடுத்தாரே ஒரு அறியாத பொண்ணை கேளவன் கெடுத்தாரே போடவை ஜாக்கெட் அப்போ என்ன சொன்னார் தளபதியாரு நீங்க தவறா இருக்கிறது நான் தான் அவரை தவறா புரிஞ்சுக்கிறேன் ஆனா நீங்க தான் தவறா நடந்துக்கிறீங்க வாயை போடுங்கப்பா நீங்க பேசாதீங்க நீங்க இருவரும் தவறா இல்ல கண்களால நான் பார்த்தேன் நானு பாவி
பெண்ணு கூட பார்க்காத முந்தாடி பூச்சி வச்சுக்கிறேன் தெரியல போதிலே தெரியலமா மாமா ஒண்ணு தெரியா அவன் என்ன சொல்றான்னு அதான் சொல்ல தெரியுமா? அவன் என்ன கேட்கறானா செய்வேன் நீ அவன் கொடுத்ததா ஒரு வேலைக்கார பையன் எதோ வேணாலும் வாங்கி வந்து கொடுப்போம் அதை குடிச்சிட்டு என் வேலை என்ன அவன் கேட்கறது வாங்கி கொடுக்கறதுக்கு நீ கூட எங்கன்னா பாருன்னு சொல்லிட்டு போடுவேன் வேலை தான் சும்மா அது பேசுறது நீ என்னடா ரெண்டு காலுக்கு நடுவுல நான் நிக்க வச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணுது நான் சொல்லும் போது என்னுடைய வார்த்தைக்கு நீங்க செவி சாய்க்கணும். தளபதியாரே அதற்காக நான் உங்களை தவறா நினைச்சிருக்கேன் தளபதியாரே என்ன மன்னிச்சிருக்கேன் அவனுக்கு என்ன கெடுத்து விட்டார் அகப்பட்டவள் எப்படியாலும் வாய் மூடுங்கப்பா. அவன் கரெக்டா தான் இருக்கிறான். வேலைக்காரனா இருந்தாலும் அவன் கரெக்டா இருக்கான். ஒரு நாட்டு மன்னன் நீங்க தவறா நடந்துக்கிறீங்க. வாயை மூடுங்க. ஒரு பெண்ணு கருப்பு போயிட்டு கண்ணீர் நான் என்ன பதில் சொல்றேன்? அவளை நீங்க கெடுத்துட்டீங்க அவ கருப்பு அழிச்சிட்டீங்களா? அப்ப ஒரு குடும்ப குத்து விளக்காச்சு. நாட்டிக்காரியா இருந்தாலும் ஒரு மானத்தோடு இருக்கலாம் தெரியுமா? அவளை கெடுத்து வாயில போட்டு அழிச்சிட்டீங்களே. மனதார இதுவரை ஒரு பொண்ணு கூட தவறா பண்றது. ஐயோ அந்த பெண்ணாண்ட போய் நான் என்ன பேசும்போது பேசி நான் குடிச்சிட்டு வரேன். அந்த கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அதுக்குள்ள இன்னொரு பெண்ணை தேடிக்கிட்டு போயிட்டு போறீங்க. அம்மா கொஞ்சம் எழுந்திருங்கம்மா. ஏம்மா அம்மா எழுந்திருங்கம்மா. அப்படியா கெடுத்துட்டா அம்மா எழுந்திருங்கம்மா. எங்க அப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அம்மா. என்னுடைய அப்பா ஏதோ குடி போய் தவறு பண்ணிட்டாருமா. அவருக்கு ஊரே பிடிக்கலமா அப்படி இல்லைங்க. அது சாப்பிட்டு அது என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பொம்பளை ரேப் பண்ணிட்டாங்க. அதுக்கு யாரும் கேட்கல. பொம்பளைங்க எல்லாரும் சிரிக்கிறாங்கம்மா. அது ஒரு புதுமை தானே. வாட் இஸ் திஸ்? எல்லா ஊர்லயும் நடக்குது. எல்லாமே புடிச்சுதாங்க. ஆமா உண்டே புடிச்சுதான். வேற இதெல்லாம் அம்மா என்னுடைய அப்பா ஏதோ குடி போய் தவறு செஞ்சுட்டாருமா. அவருக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு வாங்கிக்கிறேன். மன்னிப்பு கேட்டேன். கற்பு வருமா? கற்பு வேணும். கருப்பா பாஜி கற்பு வேணும். உள்ள டபாலுக்கு தேக்குறோம். கருப்பு அது கருப்புடா. அப்ப இதே அம்மா அது கருப்பு. ஓ மை காட். அம்மா ஒரு பெண் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். உன்னுடைய கருப்பு போயிடுச்சு நீங்க அழுது தானே. உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்புமா. கொகையை தந்து விட்டாலே பாய்ங்க. மாடு சனி வந்துச்சுடா. அம்மா நான் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு நான் சொல்லிட்டேன். மறுபடியும் ஏமாறு நீ. நான் தேம்பி ஆயுறமா. ஐயோ அண்ணா நீ நான் தேம்பி அழுதுதான் நீங்க பாத்துருக்கீங்க. அந்த இது பார்த்தது இல்லையா? எப்படி அம்மா நான் உனக்கு சொல்லுவேன் நீங்க செய்வீங்களா? என்ன செய்யணும் தூணுமா? அப்படிலாம் இல்லம்மா. உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் என்னுடைய அப்பா ஏதோ ஆஸ்துமா இருக்குமா? தவறு செஞ்சுட்டாரு. உன்னுடைய கருப்பு வேணும்னாக்கா உன்னுடைய மானம் போகக்கூடாது. என்னடா என்ன அவர் நெஞ்சு வலிக்கு திட்டுறாரு. நெஞ்சு மச்சா வலிக்கட்டுமே. நான் சொன்னேன் நெஞ்சு தானே. அதனால என்னுடைய அப்பாவை நீ திருமணம் செஞ்சுக்கம்மா. கடவுளை உனக்கு மனசாட்சி இருக்கா? ஏம்மா நீ என்ன மாதிரி ஒரு லேடி தானே. ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் மனசு புரியுதா? அதாம்மா. அதுக்கப்புறம் எனக்கு கேவலம் கட்டிட்டு அம்மா கைவனா சொல்லாதம்மா. உன் காலை தொட்டு கும்பிட்டு கேக்குறேன். எங்க மானமே போயிடும். எங்களை அசிங்கப்படுத்துறேன். அம்மா கேவலன்னு சொல்லாதம்மா. அவர் ஏதோ போதில தவறு செஞ்சுட்டாரு. அவர் கேவலம் சொல்லிட்டு அவர் அசிங்கப்படுத்தாதே. இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஊரை கூட்டி எங்களை கேவலப்படுத்தாதம்மா. அதனால
இந்த சொத்து சொகம், இந்த நாடு நகரம், இந்த அரண்மனை அனைத்தும் உன்னுடைய பேர் மேல எழுதி இந்த அரண்மனைக்கு உன்னை நான் மகாராணியா ஆக்கிறேன்ப்பா. அம்மா சரி ஓகே. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுமா. அவருக்கு மட்டும் இல்ல, ஒரு கொற்றவர் என்றால் இல்ல கொற்றவர். கொற்றவர் என்றால் மன்னர். ஒரு மன்னர் நீதிக்காக வாழ வேண்டும். அவரு என்னுடைய அப்பாவை நீங்க தவறா சொல்லாதீங்கம்மா. சின்ன சிறு வயதுல நான் தாய் முகத்தை பார்த்தல, தாய்க்கு தாயாவும் தந்தைக்கு தந்தை என்னுடைய அப்பா தான் வளர்த்து சாமி. என்னுடைய அப்பாவை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டு அம்மா மாதிரி நான் இருக்கேன். அம்மா மாதிரி நீ இருமா. எங்க அப்பாவை கடைசி காலத்துல நீ கூட இருந்தா அது போதும்மா. கேள்வி வருது அம்மா. ரொம்ப நன்றிமா. எங்க அப்பாவை நீ திருமணம் செஞ்சு சொல்ற ரொம்ப 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 நன்றி. நான் அவருக்காக திருமணம் செஞ்சுக்கல. நீ அம்மா அப்படியே என் கை ரொம்ப நாள் சூடாக்குது. நீ என்னடா சொல்றது? அந்த அளவு சார் எங்க அப்பா. மன்னனாக பிறந்தவன் மதுவருந்தினேன். மதுவருந்தியதற்கு கிடைத்தது ஒரு மலர் மாலை. அம்மா பெண்ணல் அம்மா, பூர்வீகத்திலே செய்த புண்ணியம் வீட்டு தெய்வம் குலதெய்வமாக வந்து திருமண வயதில் உனக்கு ஒரு திருமணத்தை முடிக்கின்ற காலத்திலே தந்தைக்கே தன் திருமணத்தை செய்து வைத்தால் ஒரு மகள் என்ற பெருமை உன்னைச்சு. பியூட்டி பார்லர் கூட்டு போக மாட்டீங்க. வெறும் பார் மட்டும் போயிடுமே. அந்த பெண்ணை நீங்க கருப்பை எடுத்துட்டு இருக்கீங்களே. சரி விடுங்க விடுங்க. டைம் ஆச்சு. கட்டி பால கட்டி பால கட்டி பால கட்டி பால. இந்த மலர்மாலையை கொண்டு சென்று உனதுதாய் மணிமேகலை உருவப்படத்திற்கு செலுத்துவோம். இன்னும் எத்தனை நாட்டுக்காரி அரண்மனை தங்க வச்சாலும் கெடுத்துருங்க. தனி வைக்கிறேன் தெரியுமா? எனது மூத்த மனைவி மணிமேகலை போல நினைக்கிறேன். அதற்குதான் இந்த மணிமேகலை போல நாட்டுக்காரியா கூட போட்டுதான் என்ன உனக்கு நகர்வல மறைகிறே. ஏதோ குடிச்சு வச்சு ஒரு வரி குதிரை ஏற போறேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். வண்டி ஓட்டிந்த ஆளு புது வண்டி, அது பல்சர் வண்டி, ஆத்து ஓட்டு. இல்லைன்னா உன்னை தள்ளிட்டு போய்கினே இருக்கும். எத்தனை பென்ஸ் வண்டி நீ மாட்டு வண்டி ஓட்டின ஆளு, அது பல்சர். இது என்ன பெரிய வண்டி சும்மா அப்படின்னா தூக்கின்னு ஓடும். ஒரு கெட்டல் எனக்கு நல்லதே செய்திருக்கு. இந்த வயதில் எனக்கு திருமணத்தை முடித்த பார்த்தியா? சரிங்க, உங்களுக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். மேல்மா கூட்டு ரோட்ல ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகி உருவான குழந்தை மண்ணிலே தினமாகி அவள் கண்ணி பருவத்து விட்டு மங்கை பரவந்த போது அவளுக்கு ஏற்ற ஒரு வரலை பார்த்து மணமாலை சூடி 4 சுவற்றுக்குள்ளாக இருதயம் ஒன்று சேர்வதற்கு சால்த்து முகூர்த்தம் ஒன்று இருக்கு. ஒரு 4 செவத்துலயா? அங்கதான் 4 செவத்துல சுத்தி சுத்தி கேமரா வைடா. வெளியெல்லாம் ஸ்கிரீன் கட்டி விட்டுறா. தெருவுல கேமரா வச்சு சவுண்ட் பாக்ஸ் வெளியே சூப்பரா மைக் வச்சு விட்டுறா. அது மாதிரி ஒரு கணவனும் மனைக்கும் அப்படியா? சரி பரவாயில்ல, நான் போய் வரேன். பாத்துக்க வந்தா உனக்கு என்ன ஹலோ அப்படி யாரு காவல்காரரா? எல்லாத்துக்கும் காவல்காரர். பேர் என்னம்மா? பிறவில கேட்காத பார். என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட மகளை உறக்கத்தை நீ கலைத்து விட்டாய். உன்னை பார்க்கின்ற போது என் எண்ணமெல்லாம் என்ன சொல்றது தெரியுமா? சித்திர மாதத்து விசித்திர நிலமாகவும் வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகவும் ஆடி மாதத்து தாவணி போட்ட கனமாகவும் ஆடி பருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகவும் ஆவணி மாதத்து அற்புத நிலமாகவும் புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும் ஐப்பசியிலே ஐயம் என்று கூறக்கூடிய மழை துளியாகவும் கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகவும் நான் ஒரு ஒளிவிளக்காகவும் மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவெண்பாவை பாடக்கூடிய மங்கையர் காசியாக கை திறந்தால் வடிவிளக்கும் என்ற முதுமொழிக்கு நீ இணங்கே மாசி மாதத்திலே நீ மகர ஜோதியாக நீ ஒரு மயக்கமெல்லே மணி மாளிகைதான்
மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே கலக்கம் என்ன இந்த கவனம் என்ன அன்பு காணிக்கை தான் கண்ணே காணிக்கை தான் கண்ணே ஐயா ஒன்றுச்சு அது கண்ணு பூசம் உங்களுக்கு அப்படியே இன்னொரு பெட்டிக்காக இருந்தால் கண்ணு பயங்கரமாக பூசம் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே கலக்கம் என்ன இந்த கவனம் என்ன அன்பு காணிக்கை தான் கண்ணே காணிக்கை தான் கண்ணே தாயே, இனி நான் உன்னை தொட்டு விட்டேன் அல்ல, நான் எங்கேயோ இனிமேல் உனக்கும் எனக்கும் அங்கே பஞ்சனை காத்து நம்பர் ஃபோன் பண்ணா நம்பர் சொல்கிறேன் சீக்கிரமா கேவனை கட்டிக்க சொல்றியா இந்த கேனுக்கு தாமா அம்மா ஆட்டம் போடுறது புடி புடின்றாரு கூறு அந்த டான்ஸ் ஆடுங்க அந்த ஷோல்டர் தாமா ஆடுது வேற ஒண்ணும் ஆடல எங்க அடியது ரோதன் அந்த கேவனை கட்டிக்கிட்டு நான் என்ன அத்த வாழ்றது அதான் என்ன சொல்லுவாங்களே சிவத்தை வச்சு சித்திரத்தை எழுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த கேவனை வச்சுக்கிட்டு சுத்தி கிடக்குறதா